How to videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி டிராஃப்ட் ஷேடோ வந்து கொடுக்கிறது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணா நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அந்த அளவுக்கு லுக்கே இருக்காது. இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் ஷேடோ வந்து கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம எப்படி டிராஃப்ட் ஷேடோ கொடுக்குறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இது வந்து போனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் கொஞ்சம் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஜஸ்ட் நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து போனால் கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து போனால் கிரியேட் நியூன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன சைஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஹைட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு ஏற்ற டிசைன் சைஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து வித்து வந்துட்டு ஒரு 1500 வேணும்னா 1500 வந்து கொடுங்க. இல்லை வந்துட்டு ஒரு 300 வேணும்னா 300 கொடுங்க. எனக்கு வந்து போனால் 1280 அது வந்து போதும். இந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏற்ற வித்து சைஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து போனால் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கிரியேட் வந்து கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து லுக் இல்லை. இது நமக்கு ஏதாவது வந்து போனால் ஒரு கிரேடியன்ட் கலர் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பாருங்க, ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனால் இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கலர் ஓவர்லே கொடுத்தனால இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து இங்கே கலர் வந்து மாறும். இப்போ இந்த கலர் ஓவர்லே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா கலர் வந்துட்டு மாறக்க ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் வந்து கலர் மாதிரி இருக்கும். அந்த கலர் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ பாருங்க ப்ளூ இந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து பண்ண லைட் ப்ளூ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே வந்து கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து போனால் பேக்ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து போனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிரேடியன்ட் கலர் வேணும்னா நம்ம ஃபோட்டோஷாப் 2020 வந்து போனால் கிரேடியன்ட் கலர் நிறைய வந்துருக்கு. ஜஸ்ட் அது எப்படி பண்ணுறது போனால் இந்த இடத்துல கீழே வந்து போனால் நியூ லேயர்னு இருக்கும். கிரியேட் நியூ லேயர்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து போனால் நியூ லேயர் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து போனால் நிறைய கிரேடியன்ட் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு கிரேடியன்ட் கலர் வந்து அப்ளை ஆயிரும். ஓகே, இங்கே வந்து பார்த்தா நமக்கு நிறைய கிரேடியன்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து போனால் இந்த கிரேடியன்ட் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து போனால் டெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் லேயர் வந்து பண்ண இதுதான் நம்ம டெக்ஸ்ட் லேயர். ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி வந்து கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நேராக டைப் பண்ணால் இதை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து தலைகீழாக டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கீழே வர்ற மாதிரி டைப் பண்ணணும். இது செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு டெக்ஸ்ட் வந்து பண்ணால் நேராக வந்து டைப் பண்ணணும். ஜஸ்ட் நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா நம்ம இந்த இடத்துல மேலே வந்து போனால் சைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சைஸ் கம்மி பண்ணுறது ஹெச் பண்ணுறதுலாம் வரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 வந்து போதும். நான் 75 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் வந்துட்டு வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் சின்னது பண்ணணும் அப்படின்னு நினச்சினா Ctrl+T போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாகும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து போனால் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் வந்து போனால் டிராஃப்ட் ஷேடோ வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். டெக்ஸ்ட் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கீழே வந்து போனால் டிராஃப்ட் ஷேடோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நமக்கு டிராஃப்ட் ஷேடோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்க முடியும். நமக்கு வந்து இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து போதும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸ்ப்ரெட்னா வந்து அந்த மெர்ஜிங் லெவலு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து போனால் சைஸு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து டிராப் ஷாட் வந்து கொடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம டிராப் ஷாட் வந்து கொடுக்கணும். முதல்ல வந்து பார்த்தா டெக்ஸ்ட் வந்துட்டு டிராப் ஷாட் இல்லாதனால நமக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை. ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு டிராப் ஷாட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து போனால் சூப்பராக வந்து இருக்குது டெஸ்க்டாப். இப்போ இது கூட வந்து போனால் ஒரு ஐக்கான் வந்து ஆட் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இப்போ டிராப் ஷாட் வந்து கொடுத்துட்டோம். இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, அது என்னென்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து போனால் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிள் வந்து நீங்கள் மாற்றுறது மூலம் நமக்கு டிராப் ஷாடோட லொக்கேஷன் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ நமக்கு டிராப் ஷாடோ வந்து போனால் மேலே வந்துருக்கு. ஜஸ்ட் இந்த ஆங்கிள் வந்து இப்படி நம்ம தள்ளனாலும் இப்படி போகும் கீழே. இந்த மாதிரி ஷேடோ வந்துட்டு இந்த பக்கம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த இடம் வந்து போனால் சூப்பராக வந்துருக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம டிராப் ஷாட் வந்து கொடுத்துட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து பார்த்துருந்தீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தா ஒரு டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளண்டிங் ஆப்ஷன் போய்க்கணும். பிளண்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தா டிராப் ஷாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டிராப் ஷாட் செலக்ட் பண்ணிடுங்க. அந்த டிராப் ஷாட் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிராப் ஷாட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஹெச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து போனால் ஒரு நீட்டான ஒரு டிராப் ஷாட் வந்து கொடுத்துக்க முடியும். இது வந்து பார்த்தா இன்னொரு விதமான ஒரு டிராப் ஷாடோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்து டிராப் ஷாடோலாம் வந்து பண்ணிக்க முடியும். மறந்துடாமல் நீங்களும் வந்து ஒரு சாம்பிள் டெஸ்டிங் வந்து உங்கள் பிசியை வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு டிராப் ஷாட் வந்து கற்றுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு டிராப் ஷாட் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். பிளண்டிங் ஆப்ஷனில் போய் டிராப் ஷாட்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த டிஸ்டன்ஸு நம்ம அப்புறம் வந்துட்டு அந்த ஒப்பாசிட்டிலாம் வந்து கரெக்டாக மெர்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் வந்துட்டு ஒரு டிராப் ஷாட் வந்து கிடைக்கும். மறந்துடாம செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒரே கிளிக்கில் வந்து பண்ணிடலாம். பட் நான் வந்துட்டு ஏன் இந்த வீடியோ வந்து இவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தோம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் உங்கள் பிசியில் வந்துட்டு ஃபோட்டோஷாப் வந்து வச்சுருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இல்லை ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.